அன்பானவர்களே, இந்த முறை யோவான் சுவிசேஷத்திலிருந்து நாம் கவனிக்கப் போகிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சி, கற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சி. வழக்கமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல, நீங்கள் பைபிள், பேனா, பென்சில், பேப்பர் அல்லது நோட் புக் கொண்டு வந்துடுங்க, குறித்து கொள்ளுங்கள், அதை மீண்டுமா படிங்க. யூடியூப்பில் இந்த போதனை பயிற்சி நிகழ்ச்சி 500க்கும் அதிகமான நிகழ்ச்சிகள் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கின்றன. இந்த முறை நாம் யோவான் சுவிசேஷத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை யோவான் சுவிசேஷத்தை வாசித்து கொண்டிருக்கலாம், முதல் முறையாக வாசிக்கலாம். அந்த புத்தகத்திற்கான, அந்த சுவிசேஷத்துக்கான முன்னுரை தெரிந்திருந்தால் நீங்கள் வாசிக்கும்போது நன்றாய் புரியும். முன்னுரை அல்லது இன்ட்ரடக்ஷன் நோட்ஸ் தேவைன்னா எழுதுங்க, வாட்ஸ்அப்பில் கூப்பிடலாம், உங்களுக்கு மெயிலில் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மேட் அனுப்பலாம், அல்லது அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கலாம். அந்த அறிமுக குறிப்புகளோடு இந்த புத்தகத்தை வாசிங்கன்னா ரொம்ப அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்துலையும் என்னெல்லாம் இருக்குது, அப்போ அந்த அதிகாரத்தினுடைய உள்ளடக்கத்தை வைத்து வாசித்தீர்கள் என்றால் யோவான் சுவிசேஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் ஒருவேளை பல ஆண்டுகளாக படித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் புதிதாய் கற்றுக்கொள்வதற்கு இந்த குறிப்புகள், யோவான் சுவிசேஷத்தை பற்றி ஒரு சார்ட் பாருங்கள். அந்த சார்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த முறை 3ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். அதிகாரம் 3, யோவான் 3, பக்கம் புதிய ஏற்பாட்டில் 127. இந்த 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு வசனம் இருக்குது, 16வது வசனம். யோவான் 3:16ன்னு சொன்னால் உடனடியாக அதை சொல்லிவிடுவாங்க. 2 பேர் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம், மனப்பாடமாக சொல்கிறாங்க, நீங்கள் அதை கவனமாக கேட்கலாம், நீங்கள் கூட சொல்ல முடியுமா இருக்கும். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது மாதிரி நினைவில் இருக்கிறதை நாமாவே சொல்லுவது அல்லது மனதிற்குள்ளே சொல்லி பார்ப்பது தியானத்தில் மிக முக்கியமானது. ஒரு 4-5 பேராய் குடும்ப ஜெபத்தில் அல்லது ஜெபக்குழுவில் சேர்ந்து மெதுவாக சொல்வது, அதுவும் தியானத்திற்கு உதவுகிறது. முதல் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் யோவான் சுவிசேஷத்திலே 21 அதிகாரங்கள் உள்ளன. யோவான் சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய யோவான், அவர்தான் புதிய ஏற்பாட்டில் 5 புத்தகங்களை எழுதினவர். அங்கே பாருங்கள், 5 புத்தகங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க. அவர் பத்மு தீவிலிருந்து எழுதினார், 50 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதுகிறார். மற்ற சுவிசேஷங்கள் எழுதப்பட்டு அநேக ஆண்டுகளுக்கு பிறகு தான் அதை எழுதுகிறார். ஆகவே இந்த சுவிசேஷத்தில் ரொம்ப வித்தியாசமான ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 7 சைன் மிரக்கிள்ஸ், அடையாள அற்புதங்களை நீங்கள் பார்க்கலாம். இதை பற்றிய முன்னுரையான 4 வீடியோஸ் இருக்கிறது, யூடியூப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்பொழுது 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு, இது ஒரு அறிமுகம் போல் இருக்குது. முதல் 18 வசனங்கள்லையும் அவதாரம் என்ற வார்த்தையை வைத்துக் கொள்ளலாம். தேவன் மனிதனாக வருவதற்கு அவதாரம். அதுக்கு பிறகு கேள்வி கேட்குறாங்க, யோவான் ஸ்நானன் யாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறிமுகம், யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார், 1:29. அதுக்கப்புறம் அழைப்பை பார்க்குறோம், வந்து பாருங்கள், மேலே பாருங்கள் 39 வசனம். அப்புறம் உரையாடல்களை பார்க்குறோம். இப்படி அந்த அதிகாரத்தினுடைய உள்ளடக்கத்தை எளிதாக படித்து கொள்ளலாம். 2ஆம் அதிகாரத்தில் 2 முக்கியமான சம்பவங்கள், அற்புதம், ஆலய சுத்திகரிப்பு. அற்புதம், ஆலய சுத்திகரிப்பு. இப்பொழுது 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருகிறோம். 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பாருங்கள், ஒரு பேரை பார்க்கிறோம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான்.
இந்த அதிகாரத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தை பற்றி ஒரு சில குறிப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிக்கோதேமுன்ற ஒரு பேர் இருக்குது. அதை என்ன பண்ணலாம், ஒரு பர்பிள் கலரில் நீட்டாக அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்துட்டே வாங்க. வேறு எந்த வசனத்தில் வருது நிக்கோதேமை பற்றி? 9 வருது. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 4 வருது. நிக்கோதேமை பற்றி 1, 4, 9 நிக்கோதேம் என்ற பெயர் வரதை கவனிக்கிறீங்க. 3 இடத்துலையும் பர்பிளில் அண்டர்லைன் பண்ணியிருக்கு. உங்கள் பைபிளில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி இப்படி கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். இப்போ மறக்கவே மறக்காது. மேலே என் அப்படின்னு அந்த பர்பிள் கலர் பென்சிலே எழுதிக்கலாம். அப்போ என்னா நிக்கோடிமஸ். இவரை பற்றி யோவான்லேயும் வருது. யோவானில் 7ஆம் அதிகாரத்துலேயும் வருது. 7ஆம் அதிகாரத்தில் தான் வருது. என்ன இப்படி உறுதியாக வச்சுக்கிறது? 7 கீழே பாருங்கள், என்லேருந்து நிக்கோடிமஸ். கிராஸ் வேர்ட் பசில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? 19 பாருங்கள், 19ஆம் அதிகாரத்தில் அங்கேயும் நிக்கோடிமஸ். ஒரு நிமிஷம் என் கூட திரும்பி பார்க்குறீங்களா? அதில் பாருங்கள் 50ஆம் வசனத்தில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், அந்த இருந்தான் பக்கத்தில் 7:15 எழுதிக்கலாம். 7ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தில் வருது. மற்ற சுவிசேஷங்கள்லையும் வருது. நிக்கோதேமு என்ற அந்த பேரின் பொருள் மக்களின் வெற்றி. அதான் அந்த பொருள், மக்களின் வெற்றி. இப்போ நிக்கோதேமு ஆண்டவர்கிட்ட ராக்காலத்தில் பல சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொள்வதற்காக அவரை சந்திக்கிறார். அவர் ஒரு இரகசியமான அந்தரங்க சீஷனாக இருந்தார். பெரிய ஒரு போஸ்டில் இருந்தார். சனகரிம் சங்கத்தில் ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய வார்த்தை அதிகாரம் இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்திருந்தார். இங்கே பாருங்கள், அவர் சொல்கிறத 2ஆம் வசனத்தில் பாருங்கள், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். அந்த தேவனிடத்திலிருந்து வந்த போதகரை மட்டும் ஒரு ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கலாமே. ஏன்னா நிறைய போதகர் இருந்தாங்க, ஆனால் இயேசு மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து வந்தவர். அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்தலாம். எப்படி? தேவனிடத்திலிருந்து வந்த போதகரே உம்மை துதிக்கிறோம். தேவனிடத்திலிருந்து வந்த போதகரே, பரலோ ராஜ்யத்தின் உவமைகளை கொண்டு போதித்தவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கையை குறித்து போதித்தவரே உம்மை துதிக்கிறோம். இதை மாதிரி வேத வசன வாக்கியங்கள் சொற்றொடர்களை உங்கள் துதியின் நேரத்திலே பயன்படுத்தலாம். இது போல் இன்னொரு துதி பாருங்கள். துதியின் வாக்கியத்தை நீங்கள் பார்க்கலாம். 13ஆம் வசனத்தில் என் கூட சேர்ந்தே வாசிக்கிறீங்களா? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இது ஒரு அருமையான வசனம். இதுவும் துதி. இந்த துதி வர்ற வசனம் பக்கத்தெல்லாம் ஒரு 2 லைன் மேலே அப்போர்ட் ஆரும். அப்போ உடனே நீங்கள் அதை பார்க்கலாம். அதை எழுதி கொண்டு அதை வைத்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இப்போ இந்த பகுதியில் நிக்கோதேமு கேள்வி கேட்குறாரு. முதல் கேள்வி கேட்குறாரு. அது 4ஆவது வசனத்தில் இருக்குது. 2வது கேள்வி கேட்குறாரு. அது 9ஆவது வசனத்தில் இருக்குது. அதை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே மெய்யாவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆந்தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரயுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது
தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். பார்த்தீங்கன்னா, இது ஒரு உரையாடல். இந்த முதல் பகுதியில் உரையாடல் இருக்குது. அந்த உரையாடலில் ஆண்டவராய் இயேசு சொல்லும் ஒரு விளக்கம், ஒரு நீண்ட பகுதி 10லிருந்து 21 வரை. நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 127 பக்கத்துக்கு லெஃப்ட் சைடில் 10 முதல் 21, 3 அதிகாரம் பக்கத்தில் 1லேருந்து 9. இந்த அதிகாரம் நல்ல மனசுக்குள்ளே தங்கும். முதல் பகுதியில் ஒரு உரையாடல், அப்புறம் உபதேசத்தை பார்க்குறோம். மெய்யாவே மெய்யாவே உனக்கு சொல்கிறேன் 3ஆம் வசனத்தில் வருது, 5ஆவது வசனத்தில் வருது, 11ஆம் வசனத்தில் வருது. 3, 5, 11. நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுன்னா கீழே உனக்கு சொல்கிறேன் பக்கத்தில் 3, 5, 11 அந்த மெய்யாகவே மெய்யாவே மட்டும் ஒரு குறிப்பிட்ட கலரில் நீங்கள் குறித்து கொள்ளலாம். இப்போ இந்த பகுதி நல்லா நம்ம மனசுக்குள்ளே தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நிக்கோதேமு கேட்ட முதல் கேள்வி, அதுக்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு நிக்கோதேமுவிடம் மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு ஆவிக்குரிய உண்மையை முதல் முறையாக சொல்லுகிறார். அருமையானவர்களே, இப்போ இந்த ஸ்க்ரீனில் 5 வார்த்தைகளை பார்க்குறீங்க. என்னென்னா, மனம் திரும்புதல், விசுவாசித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், மறுபடியும் பிறத்தல், ரட்சிக்கப்படுதல். இது கேள்விப்பட்ட வார்த்தை. இதுதான் சுவிசேஷ செய்தியை விளக்கும் ஆவிக்குரிய வேதாகம வார்த்தைகள், ஸ்கிரிப்சரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸ். இது வெளியெல்லாம் அங்கேயும் பார்க்க முடியாது. சாதாரணமாக பயன்படுத்தலாம், அக்செப்ட், அதெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் இது ரொம்ப முக்கியம். இதில் மறுபடியும் பிறத்தலை பற்றி இயேசு சொன்ன உபதேசம், இந்த உரையாடலில் நம்ம கவனிக்க முடியும். எப்படி பிறக்கிறது? மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் இருக்கு. மறுபடியும் பிறந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். பாருங்கள், 2 இடத்துல 3ஆவது வசனத்தில் காண மாட்டான்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு ரெட் கலரில் சின்னதாக மார்க் பண்ணிக்கலாம். 5ஆவது வசனத்தில் பிரவேசிக்க மாட்டான் இருக்கு. 2 இடத்துலையும் மெய்யாவே மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன். அப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல சைடில் பிறப்புன்னு எழுதிக்கலாம். 8ஆவது வசனம் பக்கத்தில் என்ன எழுதலான்னு நான் என் கூட ஊழியத்தில் இருக்கிறவங்களோட கேட்டுக்கொண்டிருந்தேன். உடனே சொல்லிட்டாங்க, காற்று. 8ஆவது வசனத்தில் காற்று. அதுக்கு முன்னாடி மறுபடியும் பிறத்தல். சைடில் எழுதிட்டோன்னா அந்த பகுதி நல்ல மனசுக்குள்ளே நல்லா விளங்கும். நிக்கோதேமு இயேசு உரையாடல் உபதேசம். அங்கே பிறத்தல், மறுபடியும் பிறத்தல், காற்று. அதுக்கு பிறகு ஒரு நீண்ட பகுதி இருக்குது. முக்கியமான கேள்வி, நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? மறுபடியும் பிறந்தால் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. அதை போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் புதிய மாற்றம். அப்போ ஒரு குழந்தை முன்னாடி இல்லை, பிறக்கிற வரைக்கும் குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் கருத்தரித்து கர்ப்பத்தில் உருவாகி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாளில் பிறக்குது. அது மாதிரி ஆவிக்குரிய விதமாக பிறக்கிறதுக்கு பேர் தான் மறுபடியும் பிறத்தல், ரீபர்த் அல்லது பார்ன் அகெயின் என்ற ஆங்கில வார்த்தை, மறுபடியும் பிறத்தல். அப்போ தான் ரட்சிக்கப்படுறோம். இப்போ ரட்சிக்கப்படுதுன்ற வார்த்தை அங்கே தான் வருது. இப்போ பாருங்கள், டெலிவர்ன்ற வார்த்தை விடுதலை ஆகுதுன்னு சாதாரணமாக மகப்பேறு மருத்துவத்தில் யூஸ் பண்ணுவாங்க. டெலிவரி முடிஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க. டெலிவரினா வெளியே வருதல் அல்லது குழந்தை பிறத்தல். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளியே வருவது ஒரு குழந்தை பிறக்கிறது போல இருக்குது. குழந்தை புதுசாக பிறக்குது. இதை பற்றி இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தயவுசெய்து தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். யூடியூப்பில் பார்க்கலாம். லிங்க் வேணுன்னா ஒரு கால் பண்ணுங்கள். ப்ளீஸ் சென்ட் லிங்க், ப்ளீஸ் சென்ட் நோட்ஸ். உடனடியாக அனுப்பலாம். விளக்கம் தேவையானா நேரடியாக ஃபோனில் உங்களோட சொல்லிக் கொடுக்கலாம், பேசி விளக்கி சொல்லிக் கொடுக்கலாம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, நீர் நல்ல போதகர், தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், நீர் அற்புதங்களை செய்த போதகர்.
இன்றைக்கும் உடைய மக்களுக்கு போதித்தரும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.